வணக்கம் நண்பர்களே. 1/1/2025 KL 50/50 FF 123வது குழுக்கள். இதுக்கு ஒரு பெஸ்ட்டான கெஸ்ஸிங்கை நாங்கள் எடுத்துருக்குறோம். வாங்க அது என்னன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னால் வருஷத்தோட கடைசி நாள் வந்த ரிசல்ட்டு 17/94. டோட்டலாக பாஸ் அவுட் ஆகாமல் சி போர்டு மட்டும் பாஸ் ஆகிருக்குது. சரிங்களா? சரி, 25வது வருஷம் பிறந்துட்டு 2025 அனைத்து நண்பர்களுக்கும் எல்லாத்துக்கும் ஹேப்பி நியூ இயர். 2024 விட்டதை 2025 பிடிக்க முயற்சி பண்ணுவோம். முடிஞ்ச அளவு லிமிட்டாகவே போடுங்க, லிமிட்டாகவே ப்ளே பண்ணுங்கள். மோஸ்ட்லி டார்கெட் ஏபிபிசிஎஸ்சி மட்டும் பண்ணுங்கள். 4 டிஜிட் நம்ம ஏற்கனவே ஃபாலோ நம்பர் கொடுத்துருந்தோம். அதுலேயும் 3 டிஜிட் தான் பாஸ் ஆச்சு. டி போர்டு பாஸ் அவுட் ஆகிட்டு நேரத்தோடு முடிஞ்சுது 31ஆம் தேதியோட. சரிங்களா? ஆனால் அதை ஃபாலோ பண்ணி வச்சுருந்தீங்க வந்துருந்தீங்கனாலும் உங்களுக்கு நட்டம் வந்திருக்காது. ஏன்னா 300 ஒரு நாளைக்கு 15 நாளைக்கு 4500 40,000 உள்ளே வந்திருக்கும். இடையில ஒரு தடவை 9ஆம் நம்பர் 2 தடவை உள்ளே வந்திருக்கு. சரிங்களா? அடுத்த பாலோ நம்பர் 15ஆம் தேதி வாக்கில் ரெடி பண்ணுவோம். ஒரு 15 நாளில் பாலோ நம்பரில் தான் 4 டிஜிட் வின்னிங் எடுக்க வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. சரி, 2025 மொதல் நாள் எப்படி நமக்கு கை கொடுக்காதான்னு பார்ப்போம். ஏன்னா அதே மெத்தடில் தான் எடுத்திருக்கேன். சரிங்களா? டிஸ்க்ளைமரை பார்த்துங்க. நோ பெட்டிங், நோ கேம்லிங், ஒன்லி என்டர்டைன்மெண்ட். திஸ் வீடியோ ஒன்லி கேரளா ஸ்டேட். இங்கே பெட்டிங் மற்றும் சூதாட்டங்கள் எதுவுமே நடக்கவில்லை. இந்த வீடியோ பொழுதுபோக்காக மட்டுமே உருவாக்கப்பட்டது. இந்த வீடியோ கேரளா மாநிலத்தில் உள்ள நண்பர்களுக்கு மட்டுமே. வந்த ரிசல்ட்டு 17/94. 794க்கு நம்ம சி போர்டில் மட்டும்தான் 4 வச்சுருக்கிறோம். 7 9 நம்ம கெஸிங்லே இல்லை. 7ஓட பவர் 2 9ஓட பவர் 4 மட்டும் உள்ள வந்திருக்கு. டோட்டல் வாஸ் அவுட் அப்படிங்கிறதுக்கு வேலை சி போர்டு 4 சூப்பராக பாஸ் ஆகிருக்குது. வருடத்தோட முடிவு கரெக்டாக முடிஞ்சிருக்குது. நம்ம ட்ரிக்கு ஓரளவு கை கொடுக்க தான் செஞ்சுருக்குது. சரிங்களா? நான் எவ்வளோ லாஸு எவ்வளோ வின்னிங் அப்படின்னு கொஞ்சம் கணக்கு போட்டு போடலான்னு பார்த்தேன். டைமிங் இல்லை, அதனால் போட முடியல. பெரும்பாலும் லாஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி தான். சரிங்களா? ஏன்னா இந்த ட்ரிக்கு நமக்கு டபுள் போர்டில் அட்டாசமாக கை கொடுக்க தான் செய்யுது. ரெண்டாவது, இந்த ட்ரிக்கை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், சென்ட்ரு போர்டில் உள்ள நம்பர் 7 நாளைக்கு உள்ளே கண்டிப்பாக பாஸ் ஆகிடுது. ஃபாலோ பண்ணி அப்படி வின்னிங் எடுக்க முடியும் உங்களால் அப்படின்னு சொன்னால் அப்படின்னா ட்ரை பண்ணலாம். சென்ட்ரு போர்டு நம்பர் கண்டிப்பாக உள்ளே வந்துடுது. அதே மாதிரி 3 நம்பரில் ரிசல்ட்டில் உள்ள 3 நம்பரில் அந்த பி போர்டும் சி போர்டும் வர்ற ட்ரிக்கில் வர்ற அந்த நம்பரில் ஏதாவது ஒரு நம்பர் கண்டிப்பாக ஆட்டத்தில் உள்ளே வந்துடுது. சரிங்களா? நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். சென்ட்ரு போர்டில் இன்றைக்கி 6 2 இருக்குது, சி போர்டு 4 இருக்குதுன்னு வைங்களேன். இந்த 3 நம்பரில் ஒரு நம்பர் கண்டிப்பாக ஆட்டத்தில் எப்படியாவது வந்துடுது. மாறி கிடந்தாலும் வந்துடுது. அதை வச்சு நீங்கள் ஏபிபிசிஎஸ்சி மேட்ச் பண்ணுறதுனா மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். கொஞ்ச நாள் வாட்ச் பண்ணி பாருங்கள் இது கரெக்டாக செட் ஆகுதான்னு. அதே மாதிரி ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் சென்ட்ரு போர்டில் மொதல் நம்பர் கரெக்டாக உள்ள வருது. இன்றைக்கி சென்ட்ரு போர்டு 6 இருக்குன்னா அந்த 6ஆம் நம்பருங்கிறது அதிகப்படியாக 7 நாளைக்குள்ளே உள்ள கரெக்டாக வந்துக்கிட்டே இருக்குது. சரிங்களா? அதையும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி வின் பண்ணுறவங்க, அதாவது பைசா கை அதிகமாக இருந்தால் தான் அப்படி பண்ண முடியும். உங்கள் கேச்சிங்களெல்லாம் கரெக்டாக அப்படி பண்ணிடலான்னா பண்ணுங்கள். சரிங்களா? ஆனால் இந்த ட்ரிக்கு நமக்கு அட்டாசமாக கை கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது. வாஸ் அவுட் பெரிய லெவலில் வாஸ் அவுட் இருக்காது அப்படின்னு எதிர்பார்க்குறேன். கணக்கு போட்டு பார்த்தா தெரியும். சரி, வருஷத்தோட மொதல் நாள் நம்ம கெஸ்ஸிங் எப்படி அமையுது அப்படின்னு பார்ப்போம். இந்த ட்ரிக்கில் ஆனால் 3 டிஜிட் வின்னிங்கை மட்டும் கண்டிப்பாக எதிர்பார்க்க முடியாது. இது வரைக்கும் வரல, இனி வருதான்னு பார்ப்போம். 1ஆம் தேதி 1ஆவது மாதம் ஆல் போர்ட் சிங்கிள் நம்பர் 4 தான் வச்சுருக்கிறேன். உங்களுக்கு கண்டிப்பாக கரெக்டாக மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். இல்லைனா கீழே கமெண்டில் போட்டு விடுங்க. நம்ம ட்ரிக்கில் 864 124 024 தான் வைக்கக்கூடாது, 124 வைக்கலாம். சரிங்களா? அதனால் இந்த 2 செட் தான் வந்திருக்குது. சி போர்ட் சிங்கிள் நம்பர் 4 வந்திருக்குது. அதனால் ஆல் போர்ட் சிங்கிள் நம்பர் 4 கொடுத்துருக்கேன். உங்கள் கண்டிப்பாக கரெக்டாக மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். சரிங்களா? ஏ போர்டு 8-1 உங்கள் கெஸிங்கில் வர நம்பரை கீழே கமெண்டில் சொல்லுங்கள். சென்ட்ரு போர்டு 6-2 உங்கள் கெஸிங்கில் வர நம்பரை கீழே கமெண்டில் சொல்லுங்கள். சி போர்டு சிங்கிள் நம்பர் 4 உங்கள் கெஸிங்கில் வர நம்பரை கீழே கமெண்டில் போட்டு விடுங்க. 3 டிஜிட் 864 124 உங்கள் கெஸிங்கில் வர நம்பரை கீழே கமெண்டில் சொல்லுங்கள். ஏபிசிஎஸ்சி 8 செட்டு தான் வச்சிருக்கேன் இன்றைக்கி. அதனால் கண்டிப்பாக சான்சஸ் கொஞ்சம் அதிகம் தான். உங்கள் கண்டிப்பாக வரதான்னு பாருங்கள். 86 12 16 82 64 24 14 84 வச்சுருக்கேன். கண்டிப்பாக இருந்து ஒரு செட்டு உள்ள வரும். உங்கள் கண்டிப்பாக கரெக்டாக வருதான்னு பாருங்கள். இல்லைனா கீழே கமெண்டில் போட்டு விடுங்க. பார்க்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். கருத்துக்களை பதிவு செய்த அனைத்து நண்பர்களுக்கும் எனது வாழ்த்துக்கள். அப்பாஸ் அப்படிங்கிறவங்க ஆல் போர்டில் 2 நம்பர் கொடுத்துருக்காங்க. அதில் 9ஆம் நம்பர் சென்ட்ரு போர்டில் சூப்பராக கிட்டாக இருக்குது. அவங்களுக்கு எனது வாழ்த்துக்கள். பெரியசாமி அப்படிங்கிறவங்க 748 கொடுத்துருக்காங்க. ஏசி 74 சூப்பராக பாஸ் ஆகிருக்குது. அவங்களுக்கு எனது வாழ்த்துக்கள். சிவகுமார் அப்படிங்கிறவங்க ஆல் போர்டில் 3 நம்பர் கொடுத்துருக்காங்க. ஆல் போர்டில் 4ஆம் நம்பர் சூப்பராக பாஸ் ஆகிருக்குது. அவங்களுக்கு எனது வாழ்த்துக்கள். உங்கள் கெஸிங்கில் வர்ற கமெண்ட் அளவுக்கு கீழே போட்டு விடுங்க. ப்ளே பண்ணுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வின்னிங் வாங்க சப்போர்ட்டாக இருக்கும். நன்றி.